கல்லூரியா? இருசக்கர வாகனத்துல அதிவேகமா வந்த மாணவர்கள் கடைசியில என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பாலிடெக்னிக் காலேஜ் மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படித்துக் கொண்டுள்ளேன். நேற்று பொங்கல் விழாவை முன்னிட்டு வண்டியை ரேஸ் பண்ணிக்கிட்டு ரோடில் அதிக வேகமாக சென்று மக்களுக்கு இடையூறலாக வண்டியை ஓட்டினோம். அதை போலீஸ்காரங்கள் பிடித்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இனிமேல் இதை தவிர யாரும் செய்யாதீர்கள். விருதுநகர்ல அருப்புக்கோட்டையில இருக்கிற ஒரு கல்லூரியில பொங்கல் செலிப்ரேஷன் நடந்திருக்கு. ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அந்த ப்ரோக்ராம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காலேஜ்க்கு வெளியே சில மாணவர்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ சில பேரு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில இருசக்கர வாகனங்களை இயக்குனாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதனால அந்த பகுதியில போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு கூறப்படுது. இத பத்தி போலீசாருக்கு தகவல் போக போலீசார் விரைந்து செயல்பட்டு இரவோடு இரவா மாணவர்களுடைய அந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் பண்ணியிருக்காங்க. போலீசார் அந்த மாணவர்களுக்கு தக்க அறிவுரையும் கொடுத்திருக்காங்க. அதிவேகமா வாகனங்களை இயக்கியது, ஹெல்மெட் போடாம போனது, லைசன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டுனது, இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சு ஒவ்வொரு இருசக்கர வாகனத்துக்கும் 11,000 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. தெரியாம இந்த தப்பு நடந்துருச்சு, எங்களை பார்த்த இந்த மாதிரி வேற யாரும் பண்ண வேண்டாம் அப்படின்னு மன்னிப்பு கேட்டு அந்த மாணவர் வீடியோவும் போட்டிருக்காரு. பாலிடெக்னிக் காலேஜ் மெக்கானிக்கல் தேர்ட் இயர் படித்துக் கொண்டுள்ளேன். நேற்று பொங்கல் விழாவை முன்னிட்டு வண்டியை ரேஸ் பண்ணிக்கிட்டு ரோடில் அதிக வேகமாக சென்று மக்களுக்கு இடையூறலாக வண்டியை ஓட்டினோம். அதை போலீஸ்காரங்கள் பிடித்து தக்க நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள். இனிமேல் இதை தவிர யாரும் செய்யாதீர்கள். இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுக்கு இப்பவே ஜாயின் பண்ணுங்க.